ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் சுக்கா வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். அப்புறம் சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறையாவே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கா மசாலானே விற்கிது, அதை நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எடுத்துக்கங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சமாக சோம்பு, தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். சுக்கானாலே தெரியும், தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக சுக்கா மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் என்கிட்ட தீந்துருச்சு. நான் அடுத்ததில் உங்களுக்கு நான் மசாலா எப்படி செய்யறதை நான் போடுறேன். அந்த பவுட்ரு நான் ரெடிமேடாக கடையில் கிடச்சிச்சு சுக்கா மசாலா, அதை வாங்கி வச்சுருக்கேன். சிக்கனுக்கு, மட்டனுக்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போது பேனில் 2 ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு போதும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம சேர்த்துருவோம். இதெல்லாம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நம்ம தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம வாழைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கனும் ட்ரை பண்ணுங்கள், மஷ்ரூம், அப்புறம் மட்டன், இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டேஸ்ட்டில் இதே மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இப்போ நான் சுக்கா மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா லைட்டாக வதக்கி விடுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கலை கைஸ், பூண்டு மட்டுமே போதும். பூண்டும் சின்ன வெங்காயம் போதும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காவை இதில் சேர்த்துருவோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுங்க. நான் நீளமாக பஜ்ஜிக்கு போகிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம், பிரச்சனையே இல்லை. இது பாருங்கள், லைட்டாக பரட்டி விடுங்க, உடையாமல் பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம். அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கணும், அந்த வாழைக்கால ஒட்டணும் இல்லையா, அதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வைக்கிறோம். எண்ணெயெல்லாம் ஊற்றிடாதீங்க, தண்ணியும் ஊற்றிடாதீங்க, போதும், இதுவே போதும். இப்போ நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சுடுவோம். அந்த இதுலேயே அழகாக வெந்துடும். பார்த்திங்களா, சூப்பராக இதாகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழவி தூவிடுங்க. லைட்டாக பரட்டி விட்டுக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கிருச்சு. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான வாழைக்காய் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.